மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, விவரங்கள். அதாவது மோனிஷா, சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர் மழைநீரில் சாய்ந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது ஏக்கருக்கு 30,000 நிவாரண விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வள்ளுவகுடி, நிம்மேலி, கொண்டல், தேனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மோட்டார் பம்பு செட்டு மூலம் மற்றும் மேட்டூர் பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி மேற்கொண்டிருந்தாங்க. இதுல சில பகுதியில் உள்ள கிளை வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாமல் தாமதமாக சேர்ந்த மேட்டூர் தண்ணீரை பயன்படுத்தி குருவி சாகுபடி மேற்கொண்டிருந்தாங்க. அவை எல்லாம் அந்த பயிர்கள் அனைத்தும் முளைத்து அறுவடைக்கு தயாராக இருந்த குருவி பயிர்கள் தற்போது பெய்த கனமழையினால் சுமார் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் பெறப்பட்ட அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் சாய்ந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை கடன் வாங்கி ஏக்கருக்கு ரூபாய் 20,000 முதல் 25,000 வரை செலவு செய்து குருவை சாகுபடி மேற்கொண்டு இருந்த விவசாயிகள் அறுவடைக்கு தயாரான குருவை பயிர்கள் மழையில் சேதம் ஏற்பட்டதால் மிகுந்தவும் கவலையும் அடைந்திருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அரசு இப்பகுதியில் ஆய்வு செய்து விவசாயிகள் நலனை காக்கும் வகையில ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கையும் எடுத்திருக்காங்க. கடன் வாங்கி மேற்கொண்டு குருவி பாதிக்கப்பட்டதால் இப்போது விவசாயிகள் கவலையில் இருக்காங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசன்னா.